டியர் ஸ்டூடெண்ட், உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா பாஸ். இந்த வீடியோவுல 10th தமிழ்ல முக்கியமான 300 ஒன் வேர்ட் ஆன்சர் பார்க்குறோம். ஒரு மதிப்பெண் வினா விடைகள். இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 4 எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, 2A, டெட், டிஆர்பி, போலீஸு, இப்போ 10th படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரை 10,000 மாணவர்களுக்கு மேல நல்ல வழி காட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கும் நல்ல வழி காட்டணும்னு நினைக்கிறோம். நாம் வாழ்வில் சாதிக்கவே பிறந்தோம். வாங்க 10th தமிழ் முக்கியமான 1 மார்க் பார்க்கலாம். 10th தமிழ் முதல்ல வந்து இதுவரைக்கும் கவர்மெண்ட்ல எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்லாம் பார்க்கலாம். ஜூன் 2023ல கேட்ட கேள்வி முதல்ல. மெத்த வணிகலன் என்ற தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது எது? வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். இதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? தமிழழகனார்ன்னு சொல்லணும். இத மாத்தி இந்த இடத்த கேட்பாங்க நம்மளுக்கு அங்க. இது அப்படியே இருக்கணும்னு இல்ல. பின்வருவற்றுள் முறையான தொடர் எது? பின்வருவற்றுள் முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்குத் தனித்த இடம் உண்டு. இதுலயும் வந்து ஒரு சில டைம்ல வந்து இந்த ஒற்றெழுத்துல கேட்பாங்க. தனித்த, வாழை இலைக்குத் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அதுவும் பார்த்து வச்சுக்கணும் மொழி பயிற்சியில. செங்காந்தல் என்ற சொல்லில் அமைந்துள்ள தொகை. செங்காந்தல்னா என்ன? பண்புத்தொகை. பரிபாடல் அடியில் விசும்பும் இலையும் என்ற தொடர் எதனை குறிப்பிடுகிறது? வானத்தையும் பேரொளியும். இதுலயும் ஒன்று இருக்கு உங்களுக்கு. இந்த விசும்பும் இலையும்ங்கிறது எந்த பாடலில் வந்துள்ளதுன்னு கேட்பாங்க. எந்த நூலில் வந்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா பரிபாடல். இப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா பரிபாடல்ல தான் விசும்பு இலையும் வரும் நம்மளுக்கு. அங்க விசும்பு இலையும்னா அர்த்தம் வானத்தையும் பேரொளியும், அதுவும் தெரிஞ்சுக்கணும். அதனால இதுல எப்படி மாத்தி மாத்தி கேட்டாலும் நம்ம சொல்ல தெரியணும். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற இந்த அடிகள் குறிப்பிடப்படுவது எது? கல்வி. கரகாட்டத்தை கும்பாட்டம் அப்புறம் குடக்கூத்து என்றும் கூறுவர். இந்த தொடருக்கான வினா எது? கரகாட்டத்துடைய வேறு பெயர்கள் யாவும்? இது அப்படியே 2 மார்க்ல கேட்டாலும் நம்ம 10th ஸ்டூடெண்ட் தான் எழுதலாம். மற்றபடி கரகாட்டத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை? ஆனா கும்பாட்டம், ஆவண்ணா குடக்கூத்து, ஈனா ஆனா மற்றும் ஆவண்ணா, இப்படி மாத்தி கேட்டாலும் நம்ம சொல்ல தெரியணும். அதனால கரகாட்டத்துக்கு இது வந்து விடை, இது வினாவா கேட்டிருக்காங்க. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் என்ற தொடரில் பொருளை வேறுபடுத்தி காட்ட அமைவது வேற்றுமை உருபு. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி. சிலப்பதிகாரம். என் தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. இது பல முறை பொது தேர்வுல கேட்டது. டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் இது. இந்த கொஸ்டின் வந்து நிறைய முறை வந்திருக்கும். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா. சிலப்பதிகாரம், மணிமேகலை 2 புக்கு ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது திரும்பவும் சொல்றோம். அகவற்பா எந்தெந்த நூல்களில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சிலப்பதிகாரம், மணிமேகலைன்னு சொல்ல தெரியணும். ஒரு ஆண்டின் மொத்த மாதங்களுடைய எண்ணிக்கை. ஒரு ஆண்டினுடைய மொத்த மாதங்களுடைய எண்ணிக்கை எத்தனை? பொதுவா குறிக்கும் தமிழ் எண்ணை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இல்ல, ஒரு ஆண்டினுடைய மொத்த மாசம் எத்தனை? 12. அப்பனா 1, 2 அதுக்குரியது தமிழ் எண்களை எழுதணும். அதுக்கடுத்து பாடலை படித்து உங்களுக்கு பொருள் தர்றது. பாடல் இருக்கு நம்மளுக்கு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே, பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே, மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். இந்த பாடலில் லயத்துடன் என்ற சொல்லின் பொருள் என்ன? சீராக. இந்த பாட்டில் இடம்பெற்றுள்ள இயைபு சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாடுகிறோம், கூறுகிறோம். இயைபு சொற்கள்னா என்னன்னா, ஒரு செயல்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி எழுத்தோ, சீரோ, சொல்லோ ஒரே மாரி வந்ததுன்னா, அதுக்கு பேர் தான் இயைபு. அந்த பாணயம் பாராட்டல் நம்ம எழுதுவோம். எதுகை நயம், மோனை நயம், இயைபு நயம். இப்போ மோனை நயம்னா என்ன சொல்லுவோம்? ஒரு செயலில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனைன்னு சொல்லுவோம்.
இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகைன்னு சொல்லுவோம். அப்ப ஏய்வுனா என்னன்னா, ஒரு பாட்டுல அவர்கள் லாஸ்ட்ல பாடுகிறோம், கூறுகிறோம், இது மாதிரி லாஸ்ட்ல வரக்கூடிய ஒரு எழுத்து, சீர், சொல் ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு ஒத்த இசையோட வந்ததுன்னா அதுதான் ஏய்வுன்னு அர்த்தம் நம்மளுக்கு அங்க. இந்த கவிதையை இயற்றியவர் யார்? பாரதியார். நெடுங்காலம் என்ற சொல்லை பிரித்தால் எப்படி கிடைக்கும்? நெடுமை கூட்டல் காலம். இது ஏப்ரல் 2023 கேட்ட பொதுத் தேர்வுல கேட்ட கேள்வி. காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன வரும்னா சருகும் சண்டும். இது ஏற்கனவே வந்த கேள்வி. கோசல நாட்டில் கொடை இல்லாததுக்கான காரணம் அங்கு வறுமை இல்லாததால். அங்க வந்து வறுமையே கிடையாது. அதனால அங்க யார்கிட்டும் நம்ம நன்கொடை கேட்கிற வேலையே இல்லை. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்கவும். உழவு ஏர் மண் மாடு. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஷ் வேண்டினார். கருணையன் எலிசபெத்துக்காக. பாரத ஸ்டேட் வங்கியுடைய உரையாடும் மென்பொருள். இதுவும் அடிக்கடி கேட்கறதா நம்மளுக்கு அங்க இலா. அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை. தேர்ப்பாகன் இந்த தொடர் அமைந்துள்ள தொகையை தெரிவு செய்க. உருபும் பயனும் உடன் தொகை. இப்ப இந்த தொகையை தேர்வு செய்க, தொகையை தேர்வு செய்கன்னா பழைய மாடல்ல எப்படி சொல்லுவாங்கன்னா இலக்கண குறிப்பு தருகன்னு பொதுவாக கேட்பாங்க. இப்ப இந்த இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்கறது இல்லை. அதுக்கு பதில் வேற வார்த்தை என்ன சொல்றாங்க? தொகையை தேர்வு செய்கன்னு கேட்பாங்க நம்மளுக்கு அங்க. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களில் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவர் யார்? அதியன் பெருஞ்சாத்தன். அதியன் வந்து உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன். பெருஞ்சாத்தான் வந்து இருக்கிற இருப்பை கூட தெரியாமல் கொடுத்துட்டு இருப்பாங்க. நாற்றிசையும் செல்லாத நாடில்லை 5 சால்பு ஊன்றிய தூண். அப்ப அங்க 4 5 வருது. அது மாதிரி வரக்கூடிய என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் 4 5 தமிழ் சொற்கள். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். இது பாரதியார் பாடின. இது அடிக்கடி கேட்பாங்க பொதுத் தேர்வில். இதை மாற்றி கேட்பாங்க. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார். சரிண்ணா. இப்ப இங்க என்ன கேட்கிறாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய வலுவமைதி கேட்கிறாங்க. மரபு வலுவமைதி. பாடி மகிழ்ந்தனர் எந்த வகை தொடர்? பாடி மகிழ்ந்தனர். இதுல வந்து எந்த வகை தொடர்னு இருக்கும்? அதனால வந்து பார்த்தீங்கன்னா வினை எச்சத் தொடர். இப்ப பாடலை படித்து பின்னர் வினாக்களுக்கு இடையிலுக்குன்னு இருக்கும் நம்மளுக்காங்க. இந்த பகர்வனர் திரிதிரு. இதுல இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இப்ப பகர்வனர் திரிதிரு நகர வீதியும்னு வந்தாலே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். பாடலில் அமைந்த மோனை. மோனைனா நம்மளுக்கு முதல் எழுத்தா ஒன்னா வந்து எடுக்கிறது. பகர்வனர் பட்டினும். இங்க பாருங்க இதுலயும் பா இருக்கு. அப்ப இதுலயும் பா இருக்கு. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. காருகர் பொருள் தருக. நெசவாளர். காருகர்னா நெசவாளர். இந்த பாடல் குறிப்பிடக்கூடிய நறுமண பொருள்கள் எது எது இருக்கு? அகிலும் சந்தனம். இந்த இடத்த நீங்க இன்னொன்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்ப இந்த பாடல் எதை பத்தி பாடல்? சிலப்பதிகாரம். அப்போ கேள்வியில வந்து சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள நறுமண பொருள்கள் யாவைன்னு கேட்டாலும் இதை எழுத தெரியணும். அகிலும் சந்தனமும். ஏன்னா அகிலும் சந்தனம்ங்கிறது எந்த நூலில் வந்துள்ளது, நறுமண பொருளாக எந்த நூலில் வந்துள்ளது அப்படின்னு கேட்டாலும் எதுல எழுதணும்? சிலப்பதிகாரம்னு தெரியணும். பொதுத் தேர்வு ஜூலை 2022 கேட்ட கேள்வி இங்க தெரியுது. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும்னாலே நம்மளுக்கு வந்து சருகும் சண்டும். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இது. அதுக்கு அடுத்தது பெரிய மீசை சிரித்தார் அப்படின்னு வந்து அதனுடைய இது என்ன? அன்மொழி தொகை. உணதரிலே பார்ப்பன் அடியனே என்று யார் யாரிடம் கூறியது? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். அதனால பார்த்துக்கணுதுல இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். அருளை பெருக்கி அருவை திருத்தி. இப்பதான் பார்த்தோம். கல்வி. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம். இதுவும் கேட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து அங்கு வறுமை இல்லாததால். இந்த ஆப்ஷன் மாறி மாறி வரும் பார்த்துக்கணும்.
இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போடுவதற்கு காரணம் வலிமையை நிலைநாட்டல். அப்ப தும்பை பூங்கிறது வந்து வலிமை நிலைநாட்டல். இந்த போருக்கு போகும்போது இந்த பூவை சூடிட்டு போவாங்க, தலையில வச்சுட்டு போவாங்க. சிலப்பதிகாரத்தில் மணிமேகலை அமைந்த பாவினம். அது ஒரு இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். வாய்மையே மழை நீராகி, இந்த தொடர் வெளிப்படுற அணி என்னன்னு கேட்குறாங்க. வாய்மையே மழை நீராகி. உருவகம். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றான் அப்படின்னு சொன்னவர் யாரு? கா சச்சிதானந்தன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யார்? தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு. அப்ப இப்படியும் கேட்பாங்க, திரும்ப மறந்துடக்கூடாது. தேவநாயர் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மொழி ஞாயிறு. ஏன்னா அதுவும் வந்து 10 வச்சுக்கணும். எய்துவர் எய்தா பழி. இந்த குறளடிக்கு பொருத்தமான வாய்ப்பாடு கூவிலம் தேமா மலர். ஒன்றும் இல்லை, இதை வந்து இந்த இடத்த வாய்ப்பாடுன்னு மட்டும் கேட்டாங்க. அழகிட்டு வாய்ப்பாடுன்னு அர்த்தம். எய்துவரை தனியாக பிரிக்கணும், எய்தா தனியாக பிரிக்கணும், பழியை தனியாக பிரிக்கணும், அவ்வளோதான். இது திருக்குறளில் வந்து மொத்தம் 7 சீர்கள் இருக்கும். கடைசி சீர் வந்து இப்படி நாள் மலர் காசு பிறப்புன்னு தான் முடியும். அதனால் நம்ம இந்த ரெண்டும் தெரியலனா கூட இந்த பழிங்கிறத பார்த்தா கூட போதுமானது. பழிங்கிறது வந்து நிறையா இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மலர் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அதில் பாடலை படித்து நம்மளுக்காங்க. அப்போ இதில் காற்றே வா மகரந்த துளை சுமந்து கொண்டு வா அப்படின்னு வரும். இதில் வந்து மயிலுருத்து என்பதுடைய பொருள் என்ன? மயங்கச் செய்தல். பிராணரசம் என்பதுடைய பொருள் என்ன? உயிர்வழி. மிகுந்த இலக்கண குறிப்பு தருக. பெயரச்சம். இதுல இலக்கண குறிப்பினே வந்துருச்சு. நீரலைகளின் பிரித்தெழுதுக. நீர் கூட்டல் அலைகளின். நீரலைகளின். அரசு வினாத்தால் மே 2022 கேட்ட கேள்வி பார்க்கலாம். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கக்கூடிய பயிர் வகை மணி வகை. ஜெயகாந்தன் சிறுகதையில் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். குழல் வினா. புக்கு இருக்கா, இருந்தால் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கேட்கக்கூடிய வினாங்கிறதால குழல் வினா. ஓரெழுத்தில் சோலை, 2 எழுத்தில் வனம் என்ற புதிருக்கான விடை காடு. ஒரு எழுத்துலனா ஒரு எழுத்து வந்தால் சோலைன்னு வரும், 2 எழுத்து வந்தால் நம்மளுக்கு வந்து வனம்னு வரும். அது வந்து காடு. தூசும் துகிரும் ஆரமும் மகிழும் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். சுதந்திர இந்தியாவின் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். ஜெயகாந்தன்கிறது ஞாபகத்தில் வச்சுங்க. இதில் மலர்விழி பாடினால் இந்த தொடர்மொழி. கொளுத்து வெயில் சட்டென தணிந்தது, வானம் இருண்டது, வாடை காற்று வீசியது இந்த நயமிகு தொடருக்கு ஏற்ற தலைப்பு காற்றின் பாடல். மெய்கீர்த்தி. இது நிறைய தடவை அடிக்கடி கேட்பாங்க நம்மளுக்கு. இப்போ மெய்கீர்த்தினா புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லால் பொறிக்கப்படுபவை. நம்மளுக்கு வந்து 2 மார்க்கில் எஸ்எல்சி இருந்தால் 2 மார்க்கில் கேட்பாங்க. மெய்கீர்த்தி என்றால் என்ன? இது என்ன போதும் நம்மளுக்காக. டிஎன்பிசி மற்ற எக்ஸாமில் இதே மாதிரியே சாய்ஸில் கொடுப்பாங்க. இதில் இன்னொரு முறை இப்படி மாற்றி கேட்பாங்க. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லால் பொறிக்கப்படுவதற்கு என்ன பேருன்னு கேட்பாங்க. அதனால் வந்து நம்ம மெய்கீர்த்தின்னு எழுத தெரியணும். அதுக்கு அடுத்தது அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல். இதெல்லாம் ஏற்கனவே வந்தது தான் நம்மளுக்காங்க. வேற்றுமை உருபு. தமிழினத்தை ஒன்றுபடுத்தி இலக்கியமாக மாப்போசி கருதியது. இது வந்ததுதான் சிலப்பதிகாரம். கானடை என்பதை பிரித்தால் நல்லா கவனிக்கணும். இந்த கொஸ்டின் கொஞ்சம் இதாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கானடை என்பதை பிரித்தால் பொருந்தாத தொடரை தேர்ந்தெடு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கால் உடை அப்படின்னு வராது, மற்றதெல்லாம் வரும் அப்படின்னு அர்த்தம். கேள்வி வந்து வித்தியாசமாக இருக்கும், பார்க்கணும். பொருந்தாத தொடர் நம்மளுக்கு. பாட்டு செந்தமிழே உள்ளுயிரே அப்படிங்கிற பாட்டு ஆரம்பிக்கிறது நம்மளுக்காங்க. இதில் என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா இது ஏற்கனவே வந்தது தான். தனியாக ஒன்வேர்டாக வந்து இப்போ பாட்டு கொடுத்து கேட்டிருக்காங்க. செந்தமிழ் என்பது பண்புத்தொகை. செம்மை கூட்டல் தமிழ்னு வரும், அதனால பண்புத்தொகை. உள்ளுயிரே என்று கவிஞர் யாரை அழைக்கிறார்? தமிழ் மொழியை.
வேறார் புகழறியும். இந்த தொடரில் வேறார் என்பது வேற்று மொழியினர். செப்டம்பர் 2021 கேட்டது கேள்வி பார்க்கலாம். கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம். இது வந்த கேள்விதான் ஏற்கனவே. அங்க வந்து வறுமை இல்லாததால். நீலச்சட்டை பேசினார். இந்த தொடரில் நீல சட்டை என்ற சொல்லுக்கான தொகை கேட்டிருக்காங்க. அன்மொழி தொகை. தமிழினத்தை ஒன்றுபடுத்தி இலக்கியமாக மாப்போசி சிலப்பதிகாரம். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. அதான் மேன்மை தரும் அறம். திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், புதுச்சேரி, திருநெல்வேலி இந்த ஊர் பெயர்கள் சரியான மறு வரிசையை தேர்ந்தெடுக்க. இதுல வந்து இது மொத்தமா இப்படி கேட்டிருக்காங்க. தனித்தனி ஒன்வேடாம வரும். திருச்சிராப்பள்ளியுடைய மறு என்ன? திருச்சி. கோயம்புத்தூர் கோவை. புதுச்சேரி புதுவை. திருநெல்வேலி நெல்லை. அப்படி தனியா தெரிஞ்சு வச்சுக்கணும். கட்டுரையை படித்து ஆசிரியர் மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார். இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபுகள் யாவை? ஏன்னா கட்டுரையை ஐ வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து ஆசிரியர் மாணவர்களுக்கு கூ வந்திருக்கு. அதனால ஐயும் கூன் தான். சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ள மருவூர் பாக்கம் அமைந்த நகரம் புகார். இப்ப இந்த பாட்டு நிலாவையும் வானத்திமீனையும் காற்றையும் நேர்பட வைத்ததாங்கே. இந்த பாட்டை எழுதுனது யாரு? முதல்ல பாரதியார். இது முதல்ல இப்படி தெரிஞ்சுங்க. இந்த பாட்டை கொடுத்துட்டு பாரதியார் கேட்பாங்க. கீழ்கண்டவற்றில் பாரதியார் எழுதிய பாடல்கள் எதுன்னு ஒரு 4 பாட்டு கொடுத்துருவாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து இங்க நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அது பாரதியாரும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள அடி எதுகை. எதுகைனாலே 2வது எழுத்து ஒன்னா வர மாதிரி இருந்தாதான் அது வந்து நம்மளுக்கு வந்து எதுகைன்னு அர்த்தம். அதனால என்ன வரும்? நிலாவையும் குலாவையும். ஏன்னா லா 2வது எழுத்து லா இருக்கு, இங்கேயும் லா இருக்கு. நிலா குலா அப்படிங்கிறதால. காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் இருக்கிற ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் சருகும் சண்டும். கொடுக்கப்பட்டுள்ள பழமொழிகளில் உணவு தொடர்பான பழமொழியை தேர்ந்தெடுக்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஆண் குழந்தையை வாடி செல்லம் என்று கொஞ்சுவது பால் வழுவமைதி. ஏன்னா ஆண்பால் பெண்பால் அது மாதிரி. இப்ப இதுல வந்து பாட்டு கொடுத்து கேள்வியில செந்தமிழே உள்ளுயிரே செப்பரியே அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அங்க இந்த பாட்டுல என் தமிழ்னா இதுவும் அப்படிதான். என் தமிழ்னா இதோட நிறைய முறை ரிப்பீட்டா வந்துருச்சு. செந்தமிழ் வந்துருச்சு. பண்பு தொகை. உள்ளுயிரே என்று கவிஞர் யாரை அழைக்கிறார்? தமிழ் மொழியை. ஏற்கனவே இது வந்ததுதான் ஒரே இதுல அப்படியே டைரக்டா வந்துருச்சு எல்லாமே. வேறார் புகழ்வரையும். வேறாருங்கிறது வேற்று மொழியினர். இதுல இந்த பப்ளிக் கொஸ்டின்ங்கிறதுல ரிப்பீட்டடான கொஸ்டின் அப்படி வந்திருக்கும். அடுத்தடுத்து இது வரைக்கும் புதுசா வர்றதை பார்க்கலாம். அரசு வினாத்தாள் செப்டம்பர் 2020ல முதல் கேள்வி பார்ப்போம். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன். பொருளுடைய இருப்பை இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அறியாமல் கொடுப்பவன். அது என் பெருஞ்சாத்தன். மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தக்கூடிய செய்தி எது? சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. கவனிங்கன்னு, இந்த சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்ததுங்கிறது நம்மளுக்கு அது ஞாபகம் வந்துடும். இந்த பாட்டு பார்த்துங்க. மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படிங்கிறது எந்த செப்பேட்டு குறிப்பிட்டில் இருந்துன்னு கேட்பாங்க. சின்னமனூர். இந்த ஊர் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பில் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வந்து டிஎன்பிசியில் இருந்தாலும் சரி எதுல இருந்தாலும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தான் கேட்பாங்க. பெரிய மீசை சிரித்தார். இதில் உள்ள தொகை அண்மை தொகை. அன்மொழி தொகை. உணதரிலே பார்ப்பன் அடியனே யார் யாரிடம் கூறியது? இறைவனிடம். இதற்கு வந்ததான் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும். இது பாருங்க, திருவள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று அறுதியிட்டு கூறுகிறார். இந்த தொடருக்கு பொருத்தமான நிறுத்தற் குறியீட்டு தொடர். அப்ப இங்கிலீஷ்ல பஞ்சுவேஷன் சொல்ற மாதிரி நம்மளுக்காங்க திருவள்ளுவர் 2வது ஆப்ஷன் தான் இதுக்கு. நம்மளுக்காங்க எங்கெங்க கமா வரணும் மேற்கோள் குறி வரணுங்கிறதா 2வது ஆப்ஷன் தான் இதுல. அறிவுடையார் எல்லாம் உடையார் அப்படின்னு. இது ஏற்கனவே வந்த கேள்விதான். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம். இந்த அடியில் இடம்பெற்றுள்ள நயங்கள். மோனை எதுகை. இல்லை இது இந்த பாட்டு தான் ஏற்கனவே வந்தது. கொஸ்டின் வேற.
நம்மளுக்கு உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் அப்படின்னா மோனை எதுகை இதில் இருக்கு. மோனைன்னா நான் முதல் எழுத்து ஊனா ஊனான்னு வருது, அதனால மோனை இருக்கு. 2ஆம் எழுத்து நான்னு வருது, அதனால எதுகை இருக்கு இதில். கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாக இருந்து எழுதுகிறேன். இந்த கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். குயில்களுடைய குயிலோசை, புல்லினங்களுடைய மேய்ச்சல் பாய்ச்சல், இலைகளுடைய அசைவுகள், சூறைக்காற்றின் ஆலோலம் எல்லாமே வனத்தின் நடனம். இப்போ சரியாக பொருந்தும் விடையே வரிசை மேட்ச் மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ 1க்கு வந்து 4 நம்மளுக்கு அங்க. இப்போ என்ன வருதா? வினைமுற்றுக்கு உதாரணம் வந்தான். தொழிற்பெயர் எய்தல். முதல் நிலை தொழிற்பெயர் கெடு. வினையடி கட்டி. இதை தனித்தனியாகவும் ஒன்று விட கேட்பாங்க. அது மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி வர்றது எல்லாமே நீங்கள் வந்து பொறுத்துக்கு மட்டும் பார்க்கக்கூடாது. அப்புறம் எப்பயாவது ஒன்று கொடுத்துட்டு வந்து வந்தான் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன எழுதி தெரியணும்? வினை முற்றுன்னு எழுதி தெரியணும். சரிங்களா? பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். தராசின் 2 தட்டுகளிலும் 3 கோல்டு பிஸ்கட்டுகள் ஈக்குவலாக வையுங்கள். தங்க கட்டிகளை ஈடாக, அவ்வளோதான். கோல்டு பிஸ்கட் தங்க கட்டிகள் ஈக்குவலா ஈடாக. இரு நாட்டு அரசர்களும் ஏற்கனவே வந்தது தான் தும்பை பூவை சூடி. தும்பைனாலே என்ன வந்துன்னா வலிமை நிலைநாட்டல். ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. செம்புனடி சிறு கிங்கினியோடுன்னு ஆரம்பிக்கும். பாடலுடைய இலக்கிய வகை சிற்றிலக்கியம். கிங்கினி என்ற அணிகலன் காலில் அணிவது. குண்டலமும் குழைக்காதும் இலக்கண குறிப்பு எண்ணும்மை. குண்டலமும் குழைக்காதும் வந்து வெளிப்படையாக வரதால எண்ணும்மை. சீர் எதுகை சொற்களை குறிப்பிடுக. சீர் எதுகை பட்ட பொட்டுடு. சீர்னா ஒரே வார்த்தையில் வரணும். இந்த பாருங்க, பட்ட இந்த இடத்த பொட்டு 2வது எழுத்து வரணும். எதுகைனாலே ஒரே வரிசையில் வந்தோன்னா அது சீர் எதுகைன்னு அர்த்தம். இப்போ கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் இது. இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின் அவங்களே கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் அப்படின்னு வந்தாலே என்ன வரணும்? வானத்தையும் பேர்வழியும். மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் கொன்றை வேந்தன் என்ற இடம்பெற்றுள்ள நூல். திரும்ப ஞாபகத்தில் வச்சுக்கணும், சொல்லிட்டேன். கொன்றை வேந்தன்ல என்ன வரி வந்திருக்குன்னு கேட்பாங்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். அதை வந்து இப்படி திருப்பி படிக்க கற்றுக்கணும். இங்கு நகர பேருந்துகள் நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்பது டேஷ் வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொரு கூறுவது டேஷ் விடை. வினாவும் அறியா வினா சுட்டு விடை. தொல்காப்பியம் குறிப்பிடும் இசைக்கருவி பறை. தொல்காப்பியத்தில் தான் பறைங்கிற வார்த்தை இசைக்கருவியை பயன்படுத்தி அந்த வார்த்தை வந்திருக்காங்க. வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இந்த அடியில் குறிப்பிடுவது நம்மளுக்கு வந்து 3வது ஆப்ஷன்னா நம்மளுக்கு வந்து இடையறாது அறப்பணி செய்தல். வீட்டை துடைத்து சாயம் அடைத்தல். காற்றின் மெல்லிய டேஷ் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. கைகளின் நேர்த்தியான டேஷ் பூக்களை மாலையாக்குகிறது. தொடுத்தல் தொடுதல் தொடுத்தல். வாய்மையே மழை நீராகி இது ஏற்கனவே வந்ததுதான். உருவகம். சங்க இலக்கியங்கள் 5 நிலைகளுக்குமான ஒழுக்கங்களை இரு திணைகளும் பயன்பெற எடுத்து எம்புகின்றன. இந்த தொடரில் அமைந்துள்ள தொகை சொற்களுடைய பொருத்தமான வரியை கண்டறி. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை. இது வந்து 5 திணை. இதை சொல்லிட்டாங்க. அடுத்து நம்மளுக்கு வந்து 5 திணை. இங்கே வந்து ஒழுக்கங்களை இருதிணை பயன்பெறனா என்னென்னா நம்மளுக்கு அங்கே நல்வினை தீவினை இங்கே வரணுங்க. நம்மளுக்கு அங்கே சங்க இலக்கியங்கள் 5 திணைகளுக்குமான ஒழுக்கங்களை 2 திணைகளும் பயன்பெற எடுத்து எம்புகின்றன. இதில் எல்லாம் பொருத்தமான வரி தான் நம்மளுக்கு அங்கே. கேள்வியினான் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர். முதல் ஆப்ஷன். கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். இது என்ன தொடர்? தனித்தொடர். காய்ந்த இலையும் அவ்வளோதான். காய்ந்த இலையும் காய்ந்த தொகையினாலே நீங்கள் இனிமேல் போட்டுருவீங்க. சருகும் சண்டும். பாடலை படித்து நனந்தலை உலகம்
அப்படிங்கிறது வலை அப்படிங்கிற ஆரம்பிக்கும். இந்த பாடலுடைய ஆசிரியர் நப்பூதனார். நனந்தலை உலகம். நல்ல இந்த பாட்டு திரும்ப திரும்ப ஞாபகத்தில் வச்சுக்கணும். நப்பூதனார் எழுதின பாட்டு நனந்தலை உலகம்னு ஆரம்பிக்கும். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? முல்லைப்பாட்டு. அப்போ முல்லைப்பாட்டை எழுதினது யாரு? நப்பூதனார். அப்போ முல்லைப்பாட்டு, நப்பூதனார், நனந்தலை உலகம். இது 3க்கும் ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுல எது வந்தாலும் ஒண்ணு வந்தாலும் எழுதணும். நனந்தலை உலகம் இந்த தொடருடைய பொருள் என்ன? அகன்ற உலகம். பாடல் இடம்பெற்றுள்ள அடி எதிரி சொற்களை குறிப்பிடுக. பாடியுமிழ் கோடு கொண்டு. இப்போ பொதுத் தேர்வுல வந்து கேட்ட மற்றும் கேட்கலாங்கிற கேள்வியும் முக்கியமான கேள்வியில எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் பார்க்குறோம். எந்தமிழ்னா ஏற்கனவே வந்த கேள்விதான் நம்மளுக்காக. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் அதுவும் ஏற்கனவே வந்ததுதான். சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு வந்தது. நீங்க அதை ஏற்கனவே கேட்டிருந்தீங்கன்னா நேரம் அதை கரெக்டாக சொல்லுவீங்க. பெரிய மிசை சிரித்தாரு ஏற்கனவே வந்த கேள்விதான். நம்மளுக்கு வந்து அன்மொழி தொகை இது புதுசு. சம்பா நெல்லில் மட்டும் டேஷ் உள்வகைகள் உள்ளது. 60 வகையான உள்வகைகள் உள்ளது. வாயு தாரணை என்ற அதிகாரத்தை எழுதியவர் யார்? ஔவையார். இதுல நம்மளுக்கு கொஞ்சம் ஏமாந்துருவோம். கொஞ்சம் பாருங்க. இந்த அதிகாரம்னு வந்தாலே நம்மளுக்கு திருவள்ளுவர் தான் ஞாபகத்துக்கு வருவாரு பொதுவா. சரிங்களா? அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஔவையார். மலைபடுகடாம் டேஷ் பாடல் அடிகளை கொண்ட நூல். 583 பாடலடிகள். சிலப்பதிகாரத்தில் மணிமேகலை அமைந்த பாவினம் அகவற்பா. குயில்கள் கூவின புள்ளினங்கள் மேய்ச்சலும். இது நம்மளுக்கு வந்து வனத்தின் நடனம். இந்த இது இருந்தாலே இதுக்கு அடுத்து இதில் பொறுத்துக இருக்கும் நம்மளுக்காங்க. இது நம்ம இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த பொறுத்துக்க பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு. ஆப்ஷன் தானே இதில் நம்மளுக்காங்க. இப்போ தானே பார்த்தோம் இதை. வினைமுற்று, வந்தான், தொழிற்பெயர். இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த பார்த்தோம். சரிதானே? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? ஓ, இதுல மாறி இருக்கா? 2 ஆப்ஷனு. இப்போ இது வந்து மேட்ச் தான் இது. அதனால வந்து இது ஏற்கனவே வந்தது தான் நம்மளுக்காங்க. மேட்ச் ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்துருச்சு, பார்த்துக்கலாம் நீங்கள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று அப்படின்னா வந்தான். அதுக்கடுத்து தொழிற்பெயர் எய்தல், முதுநிலை தொழிற்பெயர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கெடுன்னு இருக்கணும். இங்கே கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, எழுத்துப்பிழை இருக்குது. கெடு அப்படின்னு இருக்கணும். அதுக்கடுத்து வினையடிங்கிறது கட்டு. அடுத்து எய்துவர் எய்தாப்பழி. இந்த குரலடிக்கு பொருளுமான பொருள் வாய்ப்பாடு. இது வந்த கேள்விதான். கூவிலம், தேமா, மலர். கருணையன் என்பவர் 3வது ஆப்ஷன். கருணையன் என்பவர் யாருன்னு அருளப்பன். பாடலை படித்து. இது வந்து பார்த்தீங்கன்னா செம்புலடி கிண்கிணி. இது ஏற்கனவே வந்த பாட்டு தான் இது நம்மளுக்கு. அங்க பாடலடி இலக்கிய வகை சிற்றிலக்கியம். கிண்கிணி என்பது நம்மளுக்கு வந்து காலில் அணிவது. குண்டலமும் குழைக்காதும் என்னும்மை. சீருதிகை சொற்கள் பட்ட பொட்டுடு. எல்லாம் வந்த கேள்வி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து அருளை பெருக்கி அறிவை திருத்தினாலே கல்விதான். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. இங்கே முக்கியமானது பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுதான் கேட்டிருக்காங்க. அதனால பாலை வர்ணன் இது வந்து பொருந்தல. அப்போ மற்றதெல்லாம் பொருந்ததுன்னு அர்த்தம். அப்போ இதுல வந்து முல்லைக்கு என்ன தெய்வம்னா திருமால், குறிஞ்சிக்குன்னா முருகன், மருதத்துக்குன்னா இந்திரன். இதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க கேட்டிருக்கிறது பொருந்தாதது. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யார்? நம்மளுக்கு வந்து தேவநாய பாவாணர். சாகும் போதும் தமிழ் படுத்தி சாக வேண்டும். நம்ம வந்து கா சச்சிதானந்தன். மெய்கீர்த்தி என்பது பாடப்படுவது புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சர்களால் பொறிக்கப்படுவை. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதுவது சிலப்பதிகாரம். திணை வழுவமைதி நம்மளுக்கு அங்க
என் தங்கை வந்தாள் என்று பசுவை குறிப்பிடுவது. 4வது ஆப்ஷன் நம்மளுக்கு அங்க. கொஞ்சம் பார்த்துட்டோம்னா எல்லாம் வந்த கேள்வியே வரும். உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். தமிழ் தொண்டு என்னும் தொடர். உருபும் பயனும் உடன் தொகை தொகை. 3வது ஆப்ஷன் நம்மளுக்கு அங்க. 3வது ஆப்ஷனு உருபும் பயனும் உடன் தொகை தொகை. மரபு தொடருக்கான பொருளை தேர்க. ஆறப்போடுதல் அப்படின்னா தாமதப்படுத்துதல். ஒரு விஷயத்தை ஆற போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடியுமிழ் பனிகடல் பருகி. கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். பாடலை படித்து காற்றைவா பாட்டுல மயிலுறுத்து. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயங்க செய்தல். பிராணரசம் எல்லாம் பார்த்ததான் உயிர் வழி. மிகுந்த இலக்கண குறிப்பு. நம்மளுக்கு வந்து பெயரெச்சம். நீரலைகள் நீர் கூட்டல் அலைகளின். காற்றின் மெல்லிய டேஷ் பூக்களை தலையாட்ட கைகளின் நேர்த்தியான டேஷ் பூக்களை மாலையாக்குகிறோம். தொடுதல் கமா தொடுத்தல். 2வது ஆப்ஷன். கேள்வியினான் என்ற சொல்லுடைய இலக்கண குறிப்பு. வினையால் அணையும் பெயர். கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கணும் அழைத்து வாருங்கள். கலவை தொடர் இல்லையே இதுல. இது வந்து இதான் வரும். தனித்தொடர். கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கவரை அழைத்து வாருங்கள். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பிடுவது. வினையால் அணையும் பெயர். அதுக்கடுத்து பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. பொருந்தும் விடைன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் ஆன்சரு. இதுல பார்க்கணும் என்னென்னு. இப்ப கொண்டல் அப்படின்னு என்ன வரும் நம்மளுக்கு அங்க. கிழக்கு. கோடை மேற்கு. வாடை வடக்கு. தென்றல். அவ்வளவுதான். இதுல மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர். மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும். விருந்தே புதுமை என்று விருந்தினருக்கு விளக்கம் அளித்தவர் தொல்காப்பியர். திறன்பேசில் உள்ள வழிகாட்டி வரைபடம் செயல்படுவதற்கான காரணம் செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு உங்களுக்கு தெரியும், ஏஐ அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லாமே செயற்கை நுண்ணறிவு தான் இருக்கு. கூகுள் மேப் போடுற பிள்ளைங்களா அதான் அவங்க சொல்றாங்க திறன்பேசி. இதுவே உங்களுக்கு தூய தமிழ் இங்கிலீஷ்ல செல்போன் அப்படின்னா ஸ்மார்ட் போன்னா என்ன சொல்ல போறோம், திறன்பேசி அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல கட்டுரை கேட்பாங்களா, திறன்பேசியுடைய நன்மை தீமைகளை எழுதுக, உன்னோட தங்கைக்கு ஒரு கடிதம் எழுதுக அப்படின்னு வரும். அதனால வழிகாட்டி வரைபடம். பாடுவாயா என்ற வினாவிற்கு எதிர்மறை விடை எது? பாடேன். ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டத்தை தேர்வு செய்க. தேவராட்டம். இந்த கருப்பொருளுக்கு ஏற்ற தொழில். இப்ப நம்மளுக்கு வந்து குறிஞ்சி அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு அங்க, தேன் எடுத்தல். அதுக்கடுத்து முல்லை நிறைமெய்தல். மருதம் நெல்லரித்தல். நெய்தல் உப்பு விளைவித்தல். ஒன்னொன்னுக்கும் அங்க அப்படியே கருப்பொருள் இது ஒரு இதுக்கும். பாடலை படித்து பின்வரும் காழியர். இது புதுப்பாட்டு. காழியர் கூவியர் கல்நடை. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். நம்மளுக்கு வந்து இங்க ஓசுனர் பொருள் தருக. எண்ணெய் விற்பவர். இந்த பாடலுடைய ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். இந்த பாடல்களுடைய எதுகை சொற்கள் பாசவர் வாசவர். பசவர்ணம் இருக்குங்க, பாசவர்ணம் இருக்கு. மருந்தியாயினும் விருந்தொடி உன் விருந்தொடு உன் கொன்றை வேந்தன். காலம் கறந்த பெயரெச்சம் என்பது வினைத்தொகை. சோலையில் பூத்த மணமலர்களில் கரும்புகள் மொய்த்து பண்பாடி. பூஞ்சோலையில் வண்டுகள் தேன். 3rd ஆப்ஷன். 3வது இது. எழுகதிர் முத்துப்பல். இந்த சொற்களில் மறைந்துள்ள தொகைகள் வினைத்தொகை உண்மை தொகை. 4வது ஆன்சர் இது. ஆன்சர். அதுக்கடுத்து மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் சின்னம் ஒன்று செய்யப்படுது ஏற்கனவே வந்ததுதான் இது. சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. 2nd ஆப்ஷன். சிவப்பு சட்டை பேசினார்.
இந்த சொல்லுக்குரிய தொகையுடைய வகை அன்மொழி தொகை. இது நிறைய முறை கேட்டிருக்க, பப்ளிக்லையும் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சியில் நிறைய முறை இந்த கேள்வி வந்திருக்கு. தென்னை மரங்கள் நிறைந்த பகுதியை குறிப்பிடும் வழாநிலை தென்னந்தோப்பு. இலையுதிர் காலம் டேஸ் அருகாயின, மழைக்காலம் டேஸ் தழைத்தன. இதில் எதுகை மோனை. இலைகள் எல்லாம் மரங்கள் எல்லாம். வீட்டை துடைத்து சாயமடைத்தல். நம்மளுக்கு வந்து இது ஏற்கனவே கேட்டீங்களே, இடையராது அறப்பணி செய்தல். செந்திடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாரும் சேர்ப்பீர். இது வந்து பாரதியார் பாடினது, பாட்டை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியான. அதுக்கு அடுத்தது இந்த கூற்று உணர்த்தக்கூடிய கருத்து. பலதுறை நூல்கள் தமிழில் உருவாக்கப்பட வேண்டும். பழமொழிகளை பொறுத்துக. இதுலேயும் நம்மளுக்கு ஆறில்லா ஊருக்கு உப்பில்லா பண்டன் ஒருங்க தின்றல் ஒரு பானை அப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன அர்த்தம், நம்மளுக்கு ஆறில்லா ஊருக்கு அழகு பால், உப்பில்லா பண்டம் உப்பையிலே, நொறுங்க தின்றால் 100 வயது, ஒரு பானை சோற்றுக்கும் ஒரு சோறு பதம். எல்லாம் நம்ம எளிமையாக சொல்லக்கூடியது தான். அதுக்கடுத்து பாட்டு கொடுத்து கெடுவதில் தான். அன்று அவன் அசையி அல் சேர்த்து அல்கி. இதில் அசையினுடைய இலக்கண குறிப்பு சொல்லி சேலப்படை. சிவப்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி. இதில் வந்து பாக்கம் என்பது சிற்றூர். பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். பாடல் இடம்பெற்றுள்ள அடியெதுகைகள் அன்று கன்று. எதுகைன்னு கேட்டால் 2வது எழுத்து ஒன்றா வர மாதிரி இருக்கான்னு பார்த்த வேண்டியதான். அலங்கு சிலம்பு முதல் ஆப்ஷன் தான். வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் தாயை பிரிந்திருக்கும் மகள் டேஷ் வருந்து கொண்டிருந்தார். விடுபட்ட இடத்தில் பொருத்தமான உமை. மழைமுகம் காணா பயிர் போல. காலின் 7 அடி பின் சென்று என்னும் பொருணராற்று. இது நல்ல முக்கியமானது கண்ணது. காலின் 7 அடி பின் சென்று என்னும் என்ன நூல் இது? பொருணராற்றுப்படை உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? 2வது தான் இது. விருந்தினரை 7 அடி வரை நடந்து சென்று வழி அனுப்பினார்கள். இது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சாதாரணமாக ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனால் இந்த காலின் 7 அடி பின் சென்றுங்கிறது எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதுங்கிறத தெரியாது. மாற்றி கேட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும்? பொருணராற்றுப்படைன்னு எழுதணும். குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் மார்ஷல் ஏ தேசமணி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வெகுவார் இல்லை உறநரை செய்த சொல்ல அளபடைகள் ஒற்றளபடை சொல்லி சேலபடை. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இந்த பழமொழி குணத்துடைய சரியான பொருள் உரிய காலத்தில் ஒரு செயலை முழுமையாக செய்துவிட வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ஜெயகாந்தன் சிறுகள் இருக்கிறதா என்று நூலவிடம் கேட்பது கொழல் வினா. ஏற்கனவே வந்தது தான் இது. ஓரெழுத்தில் சோலை 2 எழுத்தில் வனமும் ஏற்கனவே வந்தது தான். காடு. தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார். கும்பகர்ணன் வதைப்படலம் இடம்பெற்றுள்ள காண்டம் யுத்த காண்டம். அடுத்து பொறுத்துக. இது ஏற்கனவே வந்த பொறுத்துக தான். நம்மளுக்கு வந்து வினைமுற்று தொழிற்பயிர் இது எல்லாமே வந்தது தான். ஆப்ஷன் வந்து இதுதான் ஆன்சர். இங்கேயும் வந்து கெடுன்னு இருக்கணும், அங்கே ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அடுத்து வந்து வன்மை இல்லை யோர் வறுமையினால். இந்த திண்மை இல்லை. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கம்பராமாயணம். வன்மை என்பதன் பொருள் வறுமை. அடி எதுகை வன்மை திண்மை. எதுகைன்னு 2 எழுத்து ஒன்றா வரும். புகழ் உரை பிரித்து எழுதுக. புகழ் கூட்டல் உரை. எந்தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா. இது புதுசாக இருக்குது. செய்தி 1, செய்தி 2, செய்தி 3 பாருங்க. இதில் எதுலாம் வந்து செய்தி 1, 3 சரி. ஆனால் நீங்கள் 1, 3 மனசில் வச்சுக்கிட்டா போதும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். இது எல்லாமே ரைட். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால் தன் கருங்கோட்டு சீரியாழி பணையை வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு.
இன்மையினுள் விருந்து. இதில் வந்து நம்மளுக்கு இதில் மிக முக்கியம், அதாவது கஷ்டத்துலேயும் விருந்து வைக்கிறாங்க. அவர்கிட்ட இருந்த வந்து அந்த யாழை வந்து பணையம் வச்சுட்டு விருந்தளித்தான் இருக்கு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால்ங்கிறது எந்த நூலில் வந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா, புறநானூறுன்னு அர்த்தம். இந்த நூல் தான் நம்மளுக்கு அங்கே மாற்றி மாற்றி கேட்பாங்க. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்ற ஆண் தெய்வத்தை பாடுவது. அது மாதிரி பூனையார் பால் சோற்றை கண்டு வருகிறார்னா பால் வழுவமைதி, இந்தாண்ட திணை வழுவமைதி, இங்கே 2 கொடுத்துருக்காங்க. பூனையார் பால் சோற்றை கண்டதும் அப்படின்னா திணை வழுவமைதி. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்னும் கொடக்கூத்து என்னும் கூறுவர். இதுக்குரிய வினா என்ன? கரகாட்டத்தினுடைய வேறு பெயர்கள் யாவை? தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்று மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? நெறியோடு நின்று காவல் காப்பவர். மேன்மை தரும் அறம், ஏற்கனவே பார்த்ததுதான். கைமாறு கருதாமல் அறம் செய்வது. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்றுள்ள தொடர். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. சுதந்திர இந்தியாவுடைய மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது. பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். தமிழினத்தை ஒன்றுபடுத்த இலக்கியமாக போசி கருதுவது. நம்மளுக்கு வந்து சிலப்பதிகாரம். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. இனமொழி விடை. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் அப்படிங்கிறத பாடல் இடம்பெற்றுள்ள நூல். வாளால் அறுத்து சுடினும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பெருமாள் திருமொழி. மீளா துயர் இலக்கண குறிப்பு. ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். மீளா, தேரா அப்படி வந்தாலே நம்மளுக்கு வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் தான். தேரா மன்னா அப்படிம்பாங்க. தேராத அல்லது அப்படின்னு இருக்கணும், நம்மளுக்கு அங்கே தேரான்னு வரும். வாளால் மாளாத அப்படின்ற மீளா என்னது நம்மளுக்கு அங்கே எதுகை. ஏன்னா இந்த 2000 வித்துவ கோட்டமா என்று கவிஞரை யாரை அழைக்கிறார்? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள். ஆய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் சருகும் சண்டும். இந்த பொருத்தமான விடை நம்மளுக்கு அங்க கொண்டல்னா அங்க கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா இடம் மாறி மாறி வரும் ஒரு சில டைம்ல. கொண்டல்னா கிழக்கு தான். கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல தெற்கு. ஏன்னா இந்த இடத்துல கொடுத்த கொஸ்டின் மாதிரியே இருக்கும், ஆனா ஆப்ஷன் இடையில மாற்றிடுவாங்க திடீர்னு. தலைப்புக்கும் குறிப்புக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. தலைப்பு செயற்கை நுண்ணறிவு. குறிப்பு வந்து கண்காணிப்பு கருவி அசை நிகழும் பக்கம் தன் பார்வை திருப்புகிறது. அதனால தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. திறன் பேசினா ஸ்மார்ட் போன் சொல்லிட்டு நம்மளுக்கு அங்கே சுருக்கமான வழியெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கூகுள் மேப் காட்டுற மாதிரி. ஒயிலாட்டத்தில் 2 வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இந்த தொடருடைய செயற்பாட்டு வினை தொடரியது. ஒயிலாட்டம் 2 வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு. உழவு, ஏர், மண், மாடு. சிலப்பதிகாரத்தில் மணிகள் அமைந்த பாவினம் அகவற்பா. இந்த அகவற்பா 4வது ஆப்ஷனாக வந்தது, 3வது ஆப்ஷனாக வந்தது. இடம் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு, ஆனால் கொஸ்டின் ஒன்று தான். சிலப்பதிகாரத்தில் மணிமேகலை அமைந்த பாவினம். கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இதுவும் அப்படிதான். சமூக பார்வையோடு கலைப்பணி புரிவை எழுதினார். ஆப்ஷன் தான் இடம் மாறி மாறி வரும். பரிபாடலில் விசும்பும் இசையும் அப்படி நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுக்காங்க விசும்பும் இசையும் வந்தாலே அது பரிபாடல். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காங்க இதில் வந்து ஏற்கனவே பார்த்தது தான். இது வானத்தையும் பேர்வழியும். நம்மளுக்காங்க வானத்தையும் பேர்வழியும் 4வது ஆன்சர். அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை. பொருந்தாத இணையை எடுத்து எழுதுக. இது அப்படித்தான். நம்மளுக்கு வந்து பாலை வர்ணம். இதுவும் ஏற்கனவே வந்தது தான், ஆனால் ஆப்ஷன் வந்து இடம் மாதிரி இருக்கு. எய்துவர் எய்தா பழி. இந்த குரலடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு. விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஊழ் ஊழ் அடுக்கு தொடர். இப்பாடலின் ஆசிரியர் கீராந்தையார். பாடலில் உணர்த்தப்படும் கருத்து அறிவியல் செய்தி. நம்மளுக்கு வந்து அறிவியல் செய்தி. இதில் அதுக்கு அடுத்தது விசும்பு இசை ஊழி பாடல் உணர்த்தக்கூடிய பொருள்கள் முறையே வானம், பேரொளி, யுகம். பக்தவணிகலன் அப்படின்னு வந்தாலே
நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வணிக கப்பல்களும், ஐம்பெரும் காப்பியங்களும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது 2ம் ஒரே மாரி தான் இருக்கும். பார்த்துக்கணும். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நயங்கள். மோனை எதுகை. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல். நேரம் நீங்க இதுல வந்து தெளிவா இருக்கலாம். இவ்வளவு இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ளாரே எல்லா கேள்வியும் நீங்க பார்த்த கேள்வியா தான் இருக்கும். இடைக்காடனாருடைய பாடலை இகழ்ந்தவர், இடைக்காடுடைய அன்பு வைத்தவர். மன்னன் இறைவன். மலர்கள் தரையில் நழுவும் எப்பொழுது? தளர பிணைத்தாள். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவினாலே வலிமை நிலைநாட்டல். நம்மளே இப்ப தமிழ்ல ஒன் வேர்ட்ல பெரிய ஆளாயிடுவோம். தும்பை பூன்னு வந்தா வலிமை நிலைநாட்டல். உலகமே வறுமை விட்டாலும் கொடுப்பவன் அவை இருக்கக்கூடிய அது ஏன் பெருஞ்சாத்தன். சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலும் ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். அதுக்கடுத்து கருப்பொருளுக்கேற்ற உருப்பொருளை தேர்ந்தெடுக்க. இது ஏற்கனவே வந்ததுதான், இதை சொல்ல தேவையில்லைன்னு எழுதாங்க. வேர்க்கடலை, மிளகாவதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை. பின்வற்றில் முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. முத்தமிழ் துய்ப்பால் முச்சங்கம் கண்டதால் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல். தனிப்பாடல் திரட்டு. பாடல் இடம்பெற்றுள்ள பொருத்தமான அணி. இரட்டுற மொழிதல் அணி. தமிழுக்கு இணையாக பாடலில் பொருத்தப்படுவது. தமிழுக்கு இணையாக பாடல் பொருத்தது கடல். கடல். கடலை தவிர மீதெல்லாம் செலக்ட் ஆகுது. கடல். தொழிற்பெயர் அல்லாத சொல். அணிகலன். இந்த இடத்த பாருங்க ஒரு நிமிஷம். இது அணிகலன் மட்டும் தொழிற்பெயர் கிடையாது. ஆனால் மீதெல்லாம் இப்போ என்ன அர்த்தம் நம்மளுக்கு? அங்க தொழிற்பெயர்னு அர்த்தம் எது எது? துய்ப்பதால், மேவலால், கண்டதால், இதெல்லாம் என்ன அர்த்தம் நம்மளுக்கு? அங்க தொழிற்பெயர். இதை தனியாக கொடுத்தாலும் இலக்கண குறிப்பு எழுத தெரியும். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகைகள். மணிவகை. பெரிய மீசை சிரித்தார். அன்மொழி தொகை. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோட லாஸ்ட் பகுதி கிட்டத்தட்ட வந்திருக்கோம். பார்த்த கேள்வி நிறைய கேள்வி இருக்கும். உங்களுக்கு வந்து ட்ரைனிங்காக தான் இப்படி கொடுத்துருக்கோம், பார்த்துங்க. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாக்கம்னாலே சிற்றூர். உணர்தலே பார்ப்பன் அடியனே என்று யார் யாரிடம் கூறியது? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். மகாபாரதம் தமிழ் படுத்து மதுராபுரி சங்கம் வைத்தும் சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. காணடை இதை பிரித்தால் பொருந்தாத தொடர். காலுடை. இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். இப்போ மலர் விழி பாடினாள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்மொழி. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். குறிஞ்சி, மருதம், நெய்தல். குளிர்காலம். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றம் எங்களுக்கு வேண்டும் என்றது. மாலவன திருப்பதியும் திருத்தணியும். வீட்டை துடைத்து சாயம் அடைத்தல் நம்மளுக்கு தெரியும். இடையராது அறப்பணி செய்தல். பூக்கையை குவித்து பூவை புரிவிடு காக்க. கருணையன் எலிசபெத்துக்காக. செந்தமிழே உள்ளுயிரே. இதுல வந்து எந்தமிழ்னா இதோட நிறைய தடவை வந்துருச்சு. எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா. செந்தமிழ்ங்கிறது வந்து பண்பு தொகை. உள்ளுயிரே என்று கவிஞர் யாரை குறிப்பிடுகிறார்? தமிழ் மொழியை. வேறார் புகழறியும் வேறாருங்கிறது வேற்று மொழியினர். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. பாடல் கேட்டவர். பாடியுமிழ் பனிகடல் பருகி. கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். காசி காண்டம் என்பது காசி நகரத்தினுடைய பெருமையை பாடும் நூல். பாரத ஸ்டேட்டினுடைய உரையாடும் மென்பொருள் நம்ம பார்த்ததுதான். இலா. இது படித்த உடனே அது ஞாபகம் வந்தால் நம்ம கரெக்டுன்னு அர்த்தம். இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்பது அதுவும் அங்கே நிற்கும் என்பது. அரியா வினா சுட்டு விடை. கோசல் நாட்டில் கொடை இல்லாததுக்கான காரணம். தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு. அங்க வறுமை இல்லாததால். தமிழினத்தை ஒன்றுபடுத்தி இலக்கியமா மாப்போசி சிலப்பதிகாரம். மேன்மை தரும் அறம் கைமாறு கருதாமல் அறம் செய்வது. வாய்மையே மழை நீராகின்னு வந்தாலே உருவகம்தான். காலம் கறந்த பெயரச்சம் என்பது. காலம் கறந்த பெயரச்சம் என்பது வினைத்தொகை. இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்பொழுதும். இந்த அடிகள் கற்காலம் என்பது தலையில் கல் சுமப்பது.
அருளை பெருக்கி அறிவை திருத்தி இது வந்த பாட்டு தான் நம்மளுக்காங்க. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அருளை பெருக்கி அறிவை திருத்தி நீதி வெண்பா. பாடலுடைய சீர்மோனை சொற்களை எடுத்து எழுதுக. அருளை அறிவை நம்மளுக்கு வந்து இது ரெண்டாவது இது. அதுக்கு அடுத்தது அருந்துணையாய் இந்த சொல்லை பிரித்தால் அருமை கூட்டல் துணையாய். மூணாவது உயிருக்கு அறிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வி. இப்போ 10ஆம் வகுப்பு தமிழ்ல முக்கியமான பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்குறோம். ஒரு 10 வார்த்தை. அமர்ந்தான் முதல்ல எல்லாமே அடிக்கடி கேட்குறதா பார்க்குறோம். இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி பொதுத் தேர்வு மற்ற எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. அமர்ந்தான் பார்த்து நம்மளுக்காங்க. அமர் கூட்டல் இத்து இந்து இத்து ஆண். அமர்னா பகுதி, இத்துனா சந்தி, இத்து இன்னானது விகாரம். இந்த இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை, இந்த ஆண்கிறது வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. அமர்ந்தான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ந்த கிளர் கூட்டல் இத்து இந்து அப்புறம் இத்து ஆ. எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இனிமேலுக்கு கிளர் பகுதி, இத்துங்கிறது சந்தி, இந்த இத்து இன்னானது விகாரம், இந்த இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை, அதுக்கு அடுத்து வந்து ஆங்கிறது வந்து நம்மளுக்கு பெயரச்ச விகுதி. இந்த இடத்த அதுக்கு அடுத்த வார்த்தை வந்து அரியேன். அரி கூட்டல் இ பிராக்கெட்ல ஆவண்ணா இருக்கணும். ஏன் அரிங்கிறது பகுதி, ஈங்கிறது சந்தி, ஆவண்ணாங்கிறது எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது. இந்த இதில் மட்டும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பார்க்கணும். ஏன்னா இதில் தான் பிராக்கெட்டில் ஆவண்ணா வரும் நம்மளுக்கு. அங்கே ஏங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்து வந்து பொழிந்த. பொழிந்த அப்படின்னா பொழி கூட்டல் நம்மளுக்கு வந்து இத்து பிராக்கெட்டில் இந்து அப்புறம் இத்து ஆ. இதெல்லாம் தெரிஞ்சது தான் இதுக்கு இந்தாண்ட உங்களுக்கு. அங்கே ஆங்கிறது வந்து பெயரச்ச விகுதி. பொழிந்த. நின்று. நின்றுனா நில் கூட்டல் நில், அது பிராக்கெட்டில் இன்னு இருக்கணும், அப்புறம் இர் கூட்டல் ஊ. நில் பகுதி, இல் இன்னானது விகாரம், இருங்கிறது இறந்த கால இடைநிலை, ஊங்கிறது வந்து வினையச்ச விகுதி. அந்த கடைசியில் வர்றதை வந்து பார்க்கணும் தெளிவாக. பெயரச்ச விகுதியா வினையச்ச விகுதியான்னு பார்க்கணும். முதல்ல ஆனா வந்தது, அப்போ என்ன பண்ணணும் நம்மளுக்காங்க. இதில் ஆனா வந்து பார்த்தீங்களா, ஆனா போட்டப்போ என்ன போட்டோம் நம்மளுக்காங்க, பெயரச்ச விகுதி போட்டோம் நம்மளுக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வினையச்ச விகுதி. அடுத்து வந்து பதிந்து. பதி கூட்டல் இத்து கூட்டல் பிராக்கெட்ல இன் அப்புறம் இத்து கூட்டல் ஊ. பதினா பகுதி, இத்துனா சந்தி, இத்து இன்னானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஊங்கிறது வினையச்ச விகுதி. அதுக்கு அடுத்தது வந்து வந்த. இது முக்கியமானது, அடிக்கடி கேட்கக்கூடியது இது. வா அப்புறம் வந்து வா. இத்து இந்து இத்து ஆ. ஃபஸ்ட்டு வாங்கிறது பகுதி, வா என குறுகியது விகாரம். இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி இது வரைக்கும் வரல. இப்போ நம்ம படித்ததில் இந்த மாதிரி குறுகிய விகாரம்லாம் வரல. இத்துனா சந்தி இன்னானது விகாரம், இந்த இத்துங்கிறது இருந்த காலம், ஆங்கிறது பெயரச்ச விகுதி. அடுத்தது தனிந்து. தனி கூட்டல் இத்து இந்து இத்து கூட்டல் ஊ. தனினா பகுதி, இத்துனா சந்தி இன்னானது விகாரம், இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை, ஊங்கிறது வினையச்ச விகுதி. அதுக்கு அடுத்து வந்து வந்தான். வா வா இதில் இருக்கும் நம்மளுக்காங்க. இத்து இந்து இத்து ஆண். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் எல்லாமே வந்தது தான். இதில் ஆண்கிறது மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா படற்கை ஒருமை ஆண்பால் வினைமுற்று விகுதி. இதில் இந்த விகுதி எழுதும்போது முழுசாக தெளிவாக எழுதணும். வெறும் விகுதின்னு மட்டும் எழுதக்கூடாது எப்பயுமே. நிறைய பேர் மேலே ஃபஸ்ட்டுனா பகுதி, ரெண்டாவதுனா விகுதி மட்டும் எழுதுவோம், அப்படி எழுதக்கூடாது. அதுக்கு அடுத்தது சென்ற. சென்ற செல் பிராக்கெட்டில் இன் அப்புறம் இர் கூட்டலா. செல்னா பகுதி, இல் இன்னானது விகாரம், இருங்கிறது இறந்த கால இடைநிலை, ஆங்கிறது பெயரச்ச விகுதி. இந்த சென்றங்கிறது அடிக்கடி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய வார்த்தை. இது நிறைய முறை பொதுத் தேர்வில் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுங்க. 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கும் மற்றபடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2A எல்லாம் எழுதுறவங்களுக்கான 10th தமிழ் வந்து முக்கியமான ஒன் வேர்டு கொடுத்துருக்கோம். அடிக்கடி வந்த கேள்வியும் இதில் உங்களுக்கு கொடுத்து ஞாபகப்படுத்தியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸாமில் 10th இருந்தால் சண்டை மடிக்கலாம். மற்ற பொதுத் தேர்வில் உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கிற மாதிரி தான் இதில் இருக்கும்.
உங்களுக்கு இதில சம்மந்தமா ஏதாவது வந்து கருத்துக்கள் இருந்ததுன்னா, இந்த நம்பருக்கு வந்து WhatsAppல பேசி அனுப்புங்க. வேற எந்த சப்ஜெக்ட்ல டவுட்டா இருந்தாலும் கூட கேட்டீங்கனாலும், நாங்க WhatsAppல பேசி அனுப்புனீங்கன்னா, உங்களுக்கு தேவையான உதவிகள செய்வோம். நீங்கள் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கும், 10வது மாணவர்களா இருந்தா, நீங்க வந்து தமிழ்ல 100க்கு 100 எடுக்கிறதுக்கும், உங்களுக்காக நான் கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.